ஜெபம் செய்து நாம் இந்த டயரை ஆரம்பிப்போம். அன்புடைய சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியும் ஒரு முறை எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த செய்தி மூலமாக நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுவதும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எனக்கும் உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேளும். பேசுகிற நான் எப்படியாக உள்ளேன் என்பதை இந்த செய்தி மூலமாக ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் வழிநடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து சொல்கிறேன். நீங்க எல்லாம் மியூட் போட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாள்ல நான் எக்ஸ்ட்ரா மத்தியானம் காலையில ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உரிமையின் நிமித்தமாக கொஞ்சம் மீறி பேசிட்டேன். அது மனசுக்கு மிகவும் கஷ்டம் இருந்தது. என்னால் அடுத்த வேலையை செய்ய முடியாமல் போனது அன்பானவர்களே. அப்ப நான் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டு இது மாதிரி என்னை மன்னிச்சுங்கண்ணே அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கு பின்னால் தான் நான் நிம்மதி அடைந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தாழ்த்துவதும் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் ஆகும். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு மாதிரி இல்லை. நிறைய பேர் மறைக்கிறாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ கர்த்தருடைய நிலையேறப்பட்ட இரக்கத்தை பெறுவான். அன்பானவர்களே, மறைப்பதனால் என்ன ஆகுது? உங்களுடைய இறுதியும் கடினமாகும். கடினமாகும் போது என்ன, ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். நீங்க வேணா நான் கிறிஸ்துவரே, நான் நாக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவார். தர்மியான நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் சம்பாதிக்கிறதுனா இப்பதான் தமிழ்நாடு முழுவதும் சென்றால் மாசம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாதபடி என்னுடைய தொழில் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்துதான் எங்கே போடுறது. நான் அன்பானது அதுக்காக நான் ரொம்ப தரித்திரனா இல்லை, போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஓகே, இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நீங்களே ஆலயம். நானே ஆலயம், நீங்களே ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே நானே அந்த ஆலயம். ஆண்டவர் நான் கெடுப்பேன் என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா போச்சு. ஆனா அவர் ஒரு நிபந்தனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், மன்னிப்பு கேட்காம, மனம் திரும்பாம, மன்னிப்பு கொடுக்காம, கசப்பையும் விரோதத்தையும் இந்த உலகத்திலே வைத்து கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டு 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 வந்து இருக்கிறாங்க பாருங்க, அவங்களை குறித்து அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் இந்த கசப்பின் மூலமாக வெறுப்பின் மூலமாக கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன். தெளிவான ஒரு போதனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நேருக்கு நேராக பேசுவார். அன்பானவர்களே, கலைஞர் கருணாநிதி 1969 நான் பிறக்கல, பிறந்து 2 வருஷத்துல ஆச்சு. என்னுடைய அங்கிள் சொன்ன ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போ 1969 கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு. அப்பொழுது போதகர்கள்லாம் சேர்ந்து கொண்டு போய் ஒரு வேதாகமத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி நினைத்து அங்கே சென்று
வேதாகமத்தை கொடுத்தாருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கொள்கையுள்ளவர், ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவர். நானே ஆண்டவர் இல்லைன்னு சொல்றேன், எனக்கு வந்து கடவுள் புத்தகத்தை கொடுக்குறீங்களாப்பான்னு சொல்லி வாங்கி, உண்மையாகவே இந்த வேத புத்தகம் உண்மையானால் ஆண்டவர் என்னோட பேசட்டும் என்று சொல்லி அதை ஓபன் பண்ணாரா. நீதிமான் வந்து அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுது, அந்த வசனம் தான் அவருக்கு வந்துதான். நீதிமொழிகள் 24 நீதிமான் 7 தடவை விழுவானா அப்படின்னு 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மாக்களோ தீங்கிலே இடர்ந்திருக்கிற பார்க்க. அந்த வசனம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் அன்பானது. அப்போ என்ன இது இந்த அர்த்தம்? 7 தடவை வந்து அவர் விழுந்து எந்திரிச்சாரா அப்படி மாதிரி வந்து சொல்லப்படும். எனக்கு இப்போ சரியா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த வசனம் மூலமாக அவரோடு ஆண்டவர் பேசணும். இந்த வேதாகமம் எத்தனை பேருக்கு உங்களுடைய இறுதியிலே பேசப்படுகிறது, குத்தப்படுகிறது, கண்ணீர் வரப்போகிறது என்று எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஆலயங்களின் அவல நிலை அதை நம்ம தெரிஞ்சுட்டா தானே வந்து மறுபடியும் அடுத்த வைக்க முடியும். ஏன்னா உங்க சர்ச்சை எப்படின்னு எனக்கு தெரியல. நான் போற சர்ச்சில் நடந்த ஒரு காரியங்களே உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் பாருங்க. நான் பார்த்த காரியத்தை தான் நான் வந்து கற்பனை எல்லாம் செய்யிருந்தேன். இந்த ஆலயங்கள் வானை தொடுகிறது. கடந்த நாட்கள்ல கடந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்பாக சென்னையில 1,00,000 பேர் உட்காரும்படியாக ஒரு சர்ச்சு கட்டப்பட்டது என்று சொல்லி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, வானை தொடுகிறது. ஆனா அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்துகிற நிலை போய் கர்த்தரை கனவீனப்படுத்துகிற நிலை வந்துவிட்டது. ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவை செருப்பில் அடித்து துரத்தாத ஒரு குறை சர்ச்சில் நடக்குதுங்க. வந்து வேதனைப்பட்டு பேசுகிறேன் அன்பானது. நான் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது நேற்று முந்தானது பக்கத்துல ஒரு ஃபேமிலி வந்தாங்க. கணவன் மனைவி ஒரு பையனும் பொண்ணும் நான் சரியா பார்த்துருந்தேன். அவரு கையில எல்லாம் பைபிள் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா கையில இருந்தாலும் பார்த்து சரியா பார்க்கல. அவரு வந்து என்ன பண்ணாரு, காரை வந்து அப்படியே ஆட்டிகிட்டே இருக்காரு. சர்ச்சில் ஒரு பரிசுத்தமுள்ள இடம், கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அசைபாடுகிற ஒரு இடம், வேத வசனத்தை அங்கே படித்து கர்த்தரை பற்றி பேசுகிற போது அவர் வந்து வந்து கால் ஆட்டிகிட்டே இருக்கார். அவருடைய ஹேபிட் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா எங்க ஆட்டோன்னு எங்க ஆட்டக்கூடாது. வீட்டுல நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனா அங்கேயே வந்து வந்து எல்லா பக்கம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, ஓகே, கையில பைபிள் இல்லைங்க அவங்ககிட்ட, ஆனா மொபைல் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டிருந்தாரு. அப்புறம் மொபைல ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. நான் ஒரு 10% தான் இதை நான் பார்த்தேன். நான் வந்து முழுவதுமாக இந்த செய்தி நான் கேட்டிருந்தேன். நான் இந்த செயலை கவனிச்சுன்னு இருந்தான் அன்பான. அப்புறம் அந்த மொபைலை ஓப்பன் பண்ணிட்டு பையன்கிட்ட கொடுத்தாரு. இவரு கெட்டு போறதும் இல்லாம பையனையும் கெடுக்கிறாரு. பாருங்க சர்ச்சுக்குள்ள என்ன நடக்குது பாருங்க. இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு உள்ள போறது, இஷ்டத்துக்கு வெளியே வர்றது. ஒரு வாலிபன் 2 தடவை வெளியே போனா, அப்புறம் மறுபடியும் உள்ள வந்தா, முன்னாலேயே வந்து இடம் பிடிச்சி இதெல்லாம் பெரிய பெரிய சர்ச்சில் நடக்குதுங்க. இந்த ஈஸ்டர் கிறிஸ்துமஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலேயே வந்து 2 பேர் இடம் பிடிச்சுவாங்க. அப்புறம் ஃபேமிலி எல்லாம் வரும். சினிமா தேட்டரா
இல்லை கேட்கறேன் நான் அன்பான திடீர்னு கை தட்டுறது, இது 90 சர்ச்சில் நடந்தது கலந்த கூத்து. அப்புறம் அந்த சர்ச்சில் ஒரு லேடி தான் மைக்கில் வந்து வசனம் சொல்லணும். மற்றவங்க யார் வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த வசனம் சொன்னாலும் அந்த போதனை ஒத்துக்க மாட்டார். சத்தம் கேட்கல, சத்தமாக படிக்கும்பார். 90% 80% அந்த அம்மா படிச்சிடும் மைக்கில் இருக்கிற அம்மா. ஆனா அதையும் ஓவர்டேக் பண்ணி இன்னொரு வசனத்தை படிக்க வேண்டும் என்று நினைத்து சத்தம் போட்டு அங்க வசனம் வந்து சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாரு அந்த போதனை. சரி, அவரோட வீட்டுக்காரர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ரீடிங் வாரம். ஏன்னா அவங்க தான் ஒன் ஆஃப் தி டோனர், காணிக்கை அதிகமாக கொடுப்பவர். சர்ச்சில் என்னென்ன கூட்டம் நடக்குது பாருங்க. அப்ப இந்த காணிக்கை பணக்கெல்லாம் கொடையடிச்சு 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு காலேஜில் பொண்ணுக்கு சீட் வாங்குறாரு. இன்னொரு பொண்ணுக்கு 30 லட்சம் செலவு பண்றாரு. எங்கிருந்து வருதுன்னு எனக்கே தெரிஞ்சு பணம். நாங்கள்லாம் வந்து சொந்தமாக சம்பாரிச்சு வைக்கலாம் வந்து அதில் வர பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீ குடிக்காம, ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணாம, ஒரு துணிமணி போடுறதுக்கு யோசிச்சுட்டு யாருக்கு என்ன உதவி செய்யலாம் என்ற அடிப்படையில சிந்திக்கிற இந்த நிலையில இப்படி ஆடம்பரமான போதகர்கள் இந்த ஆலயத்தில் வசிக்கிறார்கள். ஒரு பெரிய சர்ச்சில் அந்த சர்ச்சு முடிஞ்சோன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலா ஏதோ ஏழைகளுக்கு உதவி பண்றாங்களா, அதுக்கு இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ன சிக்கன் மட்டன் தான் அங்கே வந்து. அப்புறம் சர்ச்சை பக்கத்தில் தான் அந்த கேபின் போட்டிருக்கலாம். அப்போ சர்ச்சில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்போ போய் சாப்பிடலாம், காலையில் சாப்பிடாம வருவாங்க. இது நடக்கிறதுங்க அன்பானது. ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்துமஸ் நாட்களில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறாங்க. மல்லிகை பூல அலங்காரம் பண்றான், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்றான். ஆண்டவர் இதெல்லாம் கேட்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் அந்த போதகர் எல்லா பக்கமும் போய் பிரசங்கம் பண்ணுவாரு. அந்த சர்ச்சில் எந்த போதகரையும் பிரசங்கம் செய்ய விட மாட்டார். இவ்வளவு அலும்பு, இவ்வளவு கேவலமான ஒரு நிலை நிறைந்த இடங்களாக இப்படி வந்து ஆலயங்கள் மாறிவிட்டன. உங்க சர்ச்சை இப்படி இருக்குன்னு தெரியல. ஆதலால் தான் என்னவோ அப்போஸ்தலர் 7:48 உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். நாங்களே சர்ச்சைக்கு போறோம். சர்ச்சை என்பது என்ன, சபை என்பது என்ன, ஆலயம் என்பது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லப்படுதுன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கு. இதுதான் ஆலயம். நான் தான் ஆலயங்க, நீங்க தான் ஆலயம், நீங்க ஒவ்வொருவரும் ஆலயம். அப்ப வந்து நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? அருமை அறிவீர்கள் பவுல் அப்போஸ்தலன். அன்பானவர்களே, போதகர் ஒரு ஆலயம், நான் பேசுவது உங்கள் ஆலயம், நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆலயம், நடமாடும் ஆலயம். இந்த சர்ச்சுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனையோடு வருவாங்க. எனக்கும் பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம். அன்புக்காக ஏங்கி வருவார்கள். இந்த இந்து வைராக்கிய குடும்பத்திலிருந்து வருகிற நான் உள்பட, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாதி மதம் இன வேறுபாடு அப்பா அம்மாவை ஒரு பிள்ளையை விட்டு நாங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணுமா? அன்புக்காக ஏங்கி நிற்போம் நாங்கள் அன்பானவர்களே. அதுல வந்து அந்த ஏக்கமெல்லாம் சாதாரண ஏக்கமெல்லாம் கிடையாது. அதுல வந்து அந்த ஃபெயிலியர் ஆனவனால அந்த இறுதியம் ஒட்டையில் பாருங்க. கர்த்தர் தான் அன்பு கொடுப்பவர். ஆனா கர்த்தருடைய மனிதர்களும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் இல்லையே, என்ன செய்வது? இங்க சர்ச்சுக்கு வரவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வருவாங்க? கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாங்க, இல்லைன்னு சொல்ல. கணவன் இல்லாதவர்கள், மனைவி இல்லாதவர்கள், பிள்ளைகள் இருந்தும்
பெற்றோர்கள் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், பொருளாதார பிரச்சனை காரணமாக, அப்புறம் என்னுடைய பையன் ஒரு பொண்ணை இப்படி மாதிரி காதல் செய்கிறான். இப்படி நாங்கெல்லாம் ஆண்டவர் அழிஞ்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியாக இதுல இருந்து என்ன விடுதலை எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னா கேட்கறதே இல்லைங்க எங்க பிள்ளை. இப்படி பலவிதமான பிரச்சனைகள், வியாதி, திருமணம், குழந்தையின்மை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுடன் அந்த சர்ச்சைக்கு வராங்க. அவர் கூட செய்தி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க நீங்க. அவர் உண்மையாகவே வேதம் சொல்லும் ஆலயமாக இருந்தால் சபை மக்களுக்காக ஜெபித்து ஒரு சரியான செய்தியை கொடுப்பார். அவர் ஒரு சரியான செய்தியை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வருவார். அவர் அந்த செய்தி இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட செய்தி உங்களுடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறதா? எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அவர் கண்ணீரை துடைக்கிறவர் என்று சொன்னார். வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து ஆண்டவரிடத்தில் நெருங்கினால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஆனா இதை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு பலத்தை ஆண்டவர் தருவார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம். சபை போதகரிடமோ சபை விசுவாசிகளிடமோ எதிர்பார்த்து ஏமாந்து போன நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், ஆலயமாகிய நாம் ஆண்டவரிடத்தில் அணுகினால் நாம் ஆலயங்களாகவே இருப்போம். இல்லை என்றால் எப்படி ஆகி போயிடுவோம்? குழல் மனுஷனை போல ஆயிட்டு போயிடுவோம். நம்ம பார்த்தா ஒரு குவாலிட்டி இருக்கணும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், திருட மாட்டார்கள். அப்படி பார்த்தா ஆண்டவர் அவர்களை ஆதரிக்கும்படியாக இருக்க வேண்டும். மனிதனும் பார்த்து பயப்படக்கூடிய, ஏன்னா ஒளிஞ்சிட்டு இல்லை, அப்படி கிடையாது, ஒரு மரியாதையுடன் பார்க்க முடியாது. உங்களுடைய சுற்று வட்டாரங்களில் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட கணம் இருக்கிறதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது? ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்போஸ்தலர் 18:7. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குவனாகிய யுஸ்து என்னும் பெயருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான் பவுல். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. அப்போ 18:7 யுஸ்து என்கிற மனிதன் ஆலயமாக திகழினான். அப்போ 18:10 நீங்க பாத்தீங்கன்னா கொர்நேலியு ஆலயமாக இருந்தான். கொர்நேலியு ஒரு ஆலயமாக திகழ்ந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவனாகவும் தேவனுடைய காரியங்களில் உண்மையுள்ளவனாகவும் தர்மங்களை செய்வனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் இருந்தான் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. ஆதலால் அவன் ஜெபம் கேட்கப்பட்டதாகவும் அவனுடைய வீட்டுக்கு தேவதூர்கள் வந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது. அன்பானது, ஒரு கிறிஸ்துவ வீட்டுல எப்பொழுதும் சண்டை சச்சரவா இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்கு யார் வந்து போவார்கள்? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நான் ஒன்றும் என் வாயில சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. பரிசுத்த பவுல் ஒரு நடமாடும் ஆலயமாக விளங்கினான். அதனால் தான் அநேக சபைகளை நிறுவினான். அவர்தான் எழுதுகிறார், கட்டிடம் ஆலயம் அல்ல. கட்டிடம் ஆலயம் அல்ல. அப்போஸ்தலர் 16:47 என்ன சொல்லப்படுது? அப்போஸ்தலர் 7:47 சாலமோனோ கர்த்தருக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். என்னங்க மறுபடியும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு உழுந்து போறோமே,
சர்ச்சு என்பது வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற இடம், ஒரு ஃபெலோஷிப். ஆம், அங்கே கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வசனங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க ஆண்டவர் இருப்பதாக ஆண்டவர் சொல்லவே இல்லை. நமக்குள் அந்த செய்தியை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் ஒரு ஆலயமாக எல்லா நாட்களிலும் திகழ வேண்டும். இன்றைய கிறிஸ்துவின் ஆலயத்துக்குள், ஐ மீன் அதாவது மனிதனுக்குள் என்ன இருக்குன்னு வேதம் சொல்றது பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 தெளிவாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கலவை இவைகள்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீர்த்துப்படுத்தும், இவைகளே தீர்த்துப்படுத்தும் என்கிறார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் விண்ணை தொடுகிறது ஆலயங்கள். ஆனால் இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்ததாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாங்க. பாடுறாங்க, வெள்ளை வெள்ளை போடுறாங்க, அங்கே சரியானபடி வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர்கள் அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதில்லை. எல்லா விதமான தவறுகளும் இங்கே நடக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் குறிப்பிட்ட எல்லா சர்ச்சையும் சொல்லவே இல்லை. அதிகமான சர்ச்சைகள்ல இன்னைக்கு வந்து அதிகமான ஆலயங்கள்ல இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்திருப்பதை பார்க்கலாம். நம்ம இன்றைய கிறிஸ்தவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்த்தேன். ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளைக்கு திருமணம், அந்த என்கேஜ்மெண்ட் இவ்வளவு செலவு, எவ்வளவு ஆடம்பரமான செலவு, எல்லாம் பொய் சொல்லி காணிக்கை வாங்கி இவ்வளவு பெரிய ஒரு அது போல எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்கலாங்க. உண்மையில சொல்லணும். சர்ச்சை பக்கத்துலயோ இல்ல மசூதி பக்கத்துலயோ இல்ல இந்து கோயில் பக்கத்துலயோ போய் பிச்சை எடுக்கலாம். இப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இப்படி எல்லாம் செய்யணுமா? ஆடம்பரமா வாழணுமா? ஆடம்பரமா சாப்பிடணுமா? ஒரு ரோசம் வேண்டாம். வேதத்தின்படி வாழாம நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இன்னைக்கு நீங்க வந்து ஆக்சுவலா வந்து அநேகர் வந்து இன்னைக்கு வந்து தூஷணம் பண்ணும்படியாக அதான் பர்வீன் சுல்தான் அப்படிங்கிற ஒரு லேடி அருமையா பேசுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் மேல் இருக்கிற கோபத்தால் கிறிஸ்துவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க கோபப்படுத்துவாங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு கேவலமா வாழ்ந்திருப்பாங்க, வாழ்வாங்க. கிறிஸ்தவர்களின் மேல் இருக்கும் கோபத்தால் கிறிஸ்துவின் மேல் கோபப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையா பேசுவாங்க. அன்பை பத்தி அன்பா பேசுவாங்க. அவங்க ஒரு முஸ்லீம் அம்மா பைபிளை பத்தி எவ்வளவு பயங்கரமா பேசுறாங்க தெரியுமா? ஆண்டவரை அறிந்தவன் கூட அப்படி பேச மாட்டார். கம்மியான நாள்ல நாம் ஆலயங்களாக திகழ வேண்டும். அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப வேதனையோடு நான் பேசுகிறேன். நாம் அநியாயம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஓய்ந்து போய் செக் பண்ணி எங்கெங்க இருக்க பொருளாதார உறவுகளாக இருக்கிறோமா, எங்க என்ன பண்றோம், ஏது பண்றோம், பொருளாதார சிந்தனை நமக்கு இருக்கிறதா, எப்படி என்னங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ரைட். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தோன்றிருப்பதில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக
சொல்லுகிறது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய எச்சரிப்பாரு. ஒரு சிக்னல் மாதிரி. வஞ்சிக்கப்படாதிருங்கள். விக்கிரகாராதனை காரணம், விபச்சார காரணம், சுயப்புணத்தை காரணம், ஆட்புணத்தை காரணம், திருடரும் பொருளாசை காரணம், வெறியரும் உதாசனரும் கொள்ளைக்காரும் தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்திருப்பதில்லை. ஒரு கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். 3 பாதிரியார்கள் பாவ மன்னிப்புக்காக ஒரு தங்கச்சி அங்கே ஆலயத்துக்கு செல்கிறார்கள். இந்த பாதிரியார்கள் தவறாக நடந்ததாக எல்லா யூடியூப்லயும் வந்தது, செய்தியில் வந்தது. அவர்கள் கைது செய்த காரியத்தை எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இனத்தனமான ஒரு காரியம் பாருங்க. கிறிஸ்துவ மேல் இருக்கும் கோபத்தை கிறிஸ்துவின் மேல் காட்டாதிருங்க. நான் கிறிஸ்டியன்ஸுக்கு போதிக்கிறாங்க அந்த அம்மா. அன்பான நாம் ஆலயங்களாக இருக்கிறோமா? நடமாடும் ஆலயங்களாக வாழ்கிறோமா? எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறோம்? இப்படிலாம் நான் இல்லைங்க, நான் ரொம்ப ப்ராப்பராக தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாரு. மார்க் 10:21 உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நான் எல்லா கட்டளையும் பின்பற்றிருக்கேன் சின்ன வயசுல இருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்ந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாலிபனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து சொன்னார், ஒரு குறைவு உண்டு. என்னை பார்த்து அப்படிதான் சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உங்களை பார்த்தும் அப்படித்தான் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அது நீங்களே செக் பண்ணணும். என்ன குறைவு எனக்கு தெரியாது. இந்த இரவிலே நீங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னிடத்தில் உமக்கு பிரியமில்லாத குறைவுகள் என்ன உள்ளது என்பதை காட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக காண்பிப்பார். ஆலயமாக மாற்றப்படு, ஆலயமாக வாழ்ந்து காட்டு, ஆலயமாக செல், அநேகரை ஆலயமாக்கு, நடமாடும் ஆலயமாக திகழு. அன்பானவர்களே, நீங்களே அந்த ஆலயம். இயேசு கிறிஸ்து வாழும் ஆலயம் நீங்களே. ஒன்று கொரிந்தியர் 6:19 பற்றி நான் முடிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அன்புடைய சுவாமி, தர்மியான நாளுக்காக நன்றி. மறுபடியும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் பேசியதுக்காக நன்றி. ஆண்டவரே, வானைத்தோடும் ஆலயங்கள் எங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கலாம். ஆனால் நீர் சொல்லுகிற ஆலயங்கள் எங்களை குறித்து சொல்லப்படுகிறது, எங்கள் சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயம் எங்களுடைய சரீரமே. இந்த சரீரத்தை நாங்கள் எப்படியாக வைத்திருக்கிறோம், எங்கள் ஆத்மாவை எப்படியாக வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் சரி செய்து மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர, உமக்கு பிரியமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட, அநேகரை வாழ வைக்க, எங்கள் வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க கர்த்ததாமே எங்கள் நடத்துவாராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.